ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டெய்லர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஒரு சட்டிலான ஒரு மேக்கப் லுக் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்றது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்ளாலெஸ் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாரியல் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ் வந்து கொடுக்கும். ஸோ பேஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை, ஒரு ஃப்ளாலெஸான லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சீரம் வந்து ரெகுலராக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸ்கின் ப்ரிப்பரேஷனில் இதுவும் எனக்கு ஒரு பார்ட்டாக அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கிட்டேன், ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மசாஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நியூட்ரிடர்மோடைய விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். உலகத்தில் இதை விட ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் வந்து வேறு எதுவுமே இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லலாம். எதர் பிஃபோர் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுறதுக்குமே எல்லாருக்குமே வந்து இது ஆப்டாக வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர், இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம போட போகிற மேக்கப்புக்கும் நம்ம ஸ்கின்க்கு ஒரு பேரியராக அது வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பர்பிளோட பிராண்ட்லேருந்து 24K கோல்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து போர்ஸை வந்து பிளர்ராக காட்டுது, நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஈவனாக. ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கொடுமையாக எனக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அவ்வளோ ஒன்றும் கொடுமை இல்லை, பட் சின்ஸ் தென் லைக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், முன்னாடி இருந்ததை விட. ஸோ நான் அகெயின் வந்து பர்பிளோடைய அந்த கன்சீலர் பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே வந்து பாருங்கள். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்ச் கலெக்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கன்சீலர் வந்து நம்ம போட்டாகணும். ஸோ நான் LA ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலரில் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஹனி. ஸோ இது என்னுடைய வெரி வெரி க்ளோஸ் டு ஹார்ட் கன்சீலர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு கன்சீலர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ட்ரையான பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபினிஷ் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நீங்கள் இது மட்டும் பண்ணாலே. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் லாக்மே 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன், ப்ளஸ் வந்துட்டு ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் வந்து கண்டிப்பாக அது கொடுக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு டெய்லி வேருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஐ வில் கிவ் அ க்ரீன் சிக்னல். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் என்னோடய ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 210 அப்படின்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஆமாம், அதுதான். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக பியூட்டி பிளெண்டர்லையோ இல்லை வந்துட்டு ப்ரஷ்ஷால் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி டாட் மோஷனில் தான் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னில் அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெட்டான பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ பிளெண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிளெண்டிங் இஸ் கீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அகெயின் லாக்மே அப்சல்யூட்டோட காம்பேக்ட் பவுடர். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியில் இருந்துட்டு ஐப்ரோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதை வந்துட்டு பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்டில் செட் பண்ணுவேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் 2 ஐஸ்லையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்பவுமே நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணால் ஏதோ நீங்கள் வந்து ஒரு ஐ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு உங்களோட ஷேட்லேருந்து நீங்கள் வந்து 2 ஷேட்ஸ் லைட்டரான ஒரு கன்சீலர் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிக்ஸ் ப்ரொஃபஷனல் ஹெச்டி கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஷேட்லேருந்து 2 டைம்ஸ் லைட்டரான ஒரு கன்சீலர் வந்துட்டு நீங்கள் ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பேஸாக வந்து இது ஆக்ட் பண்ணும். அப்போ தான் ஐ ஷேடோவும் வந்து ரொம்ப நேரம் நிற்கும், ஃபாலோட்ஸ்லாம் இருக்காது, அவ்வளோ ஃபாலோட்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 ஐஸ்லையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ நீங்கள் உங்களுக்கு குட்டி பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷில் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீங்கள் பவுட்ரு வச்சு செட் பண்ணாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட், அதாவது
மிஸ் நியூட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து நான் வந்துட்டு ஒரு வார்மான ஒரு டோன் வந்து நான் எடுத்துக்கிட்டு சும்மா வந்துட்டு க்ரீஸில் எல்லா இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் காயிற கேப்பில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா லேஷஸை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு ஃபேக் லேஷஸும் வைக்கலை, எனக்கு அவ்வளோவா சூட் ஆகலை. நான் வச்சு பார்த்தேன், ஸோ அதனால் நான் வந்து வச்சுக்கல. ஸோ அதனால் லேஷஸை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன் 20 செகண்ட்ஸ்க்கு. ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால். பார்த்தீங்களா லிஃப்ட் ஆகிருக்கு, இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து கேர்ள் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கேர்ள் பண்ணுறது உங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நான் ஒரு டெக்னிக் வந்து சொல்லியிருக்கேன். ஹேண்டு நல்லா 2 ஹேண்டையும் நீங்கள் ஒன்றா வச்சு ரப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காராக்கு மேபிளினுடைய வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து லேஷஸை வந்து டிஃபைன்டாக காட்டும் இந்த மஸ்காரா. ஸோ 2 ஐ லேஷஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். லேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணால் ரொம்ப டிஃபைன்டாக தெரியும் உங்களோட ஐஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் ரொம்பவே வந்துட்டு மைல்டாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 க்ரீன் கலர் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப வந்து சிம்பிளாக என்னுடைய ஐ லுக் வந்து நான் வச்சுக்கிற போகிறேன் அப்படின்றதுனால நான் ரொம்பவே வந்துட்டு ஐ ஷேடோ வந்து பூசி முழுகலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு காஜல், அதாவது ஒரு க்ரீன் காஜல் வச்சுக்கிட்டாலே ரொம்ப டிஃபைன்டாக தெரியும். ஸ்மட்ச்லாம் நான் எதுவுமே பண்ணலை. பட் இப்படி நான் விட்டப்புறம் கூட எனக்கு வந்துட்டு என்னோடய ஐஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் வந்து மேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அகெயின் நான் நிக்ஸோட ஹெச்டி ப்ரொஃபஷ்னல் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய அண்டர் ஐஸ் கீழே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் மேலே, சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம் அங்கே. அண்ட் தென் வந்துட்டு அகெயின் இந்த ஐஸ்லேயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்லேயும். ஸோ இப்படி பண்ணால் கொஞ்சம் நம்மளுடைய போன் ஃபீச்சர்ஸ்லாம் ஹைலைட்டடாக தெரியும். கான்டோர் நான் எதுவுமே பண்ணல, என்னன்னு தெரில. நான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் ஒல்லி ஆகிட்டேனா என்னன்னு தெரியல, என்னோடய ஃபேஸ் வந்து அவ்வளோவா உப்பலை. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸ்டார் குயிக்கிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இது வந்து இல்லாமல் நம்மளோட மேக்கப் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகாது. லாக்மி அப்சல்யூட் மேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கேஷ்லாம் நீங்கள் வெளில போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேட். அண்ட் இது கூட நான் வந்து மேபிளின் உடைய இன்னொரு ஷேடும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்ம் நியூட் மோவே லிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஷேடு வந்து மிக்ஸ் பண்ண அப்புறமா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு போல்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த லுக்கே. அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நான் லிப்ஸ்டிக்லாம் வந்துட்டு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம செட் பண்ணிப்போம் இல்லையா, அதே தான் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் கனடாவுடைய மேக்கப் ப்ரோ ஃபிக்ஸர். இதுவும் வந்துட்டு நான் காலங்காலமாக யூஸ் பண்ணேன். பிகாஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது, ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகுது. ஸோ மேக்கப்போட ப்ரொசீஜர்ஸே இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கேக்கே ஆகுறதோ இல்லை வந்து மேக்கப் வந்து ஆக்சிடைஸ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. ஸோ அவ்வளோதான், என்னுடைய கிறிஸ்மஸ் லுக் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் இப்படி தான் வந்து ரெடியாக இருந்தேன். ஸோ டேக் எ லுக். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங்காக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். ஸோ லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் அ நியூ பிகினிங். ஸோ நாங்கள் எல்லாம் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.